ஹாய் காய்ஸ், இந்த விஷயம் வாங்கிறதுக்கு நான் 10 வருஷம் எடுத்துக்கிட்டேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி பாட்டில். ஏன் இது 10 வருஷம் ஆச்சு, இதோட ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த கனா காணும் காலங்கள் என்னென்னா, நான் காலேஜ் படிக்கும்போது தான் கேரளா டூர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இடையில பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. டக்குன்னு இறங்கி ரிப்பேர் பார்க்கும்போது செம்ம பசி எங்களுக்கு. ஸோ சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு சின்ன பெட்டி கடை. அதில் வரிசையாக பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி பாட்டிலில் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருக்காங்க. நாங்கள் கேட்டப்போ எதில் ஊற வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது உப்பில் போட்டு தாம்மா ஊற வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ பஸ் வேறு திருப்பியும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த ஒரு 20 ருபீஸை கொடுத்து அந்த அன்னாச்சி பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, பைனாப்பிள், அதை தான் வாங்கினேன் நான். ஒரு 4 பீஸ் கொடுத்தாங்க 20 ருபீஸ்க்கு. உள்ளே ஏறி உட்கார்ந்த பிறகு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேங்க. ஏன்டா 20 ரூபாய்க்கு இதை வாங்கணும், 100 ரூபாய்க்கு வாங்காமல் விட்டுட்டோமே. அவ்வளோ டேஸ்ட்டு. நம்ம ஊரில் கூட அந்த பைனாப்பிளில் உப்பு மிளகாத்தூள் போட்டு தருவாங்க, அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இது வேறு லெவல். அப்படி ஜூஸியாக, அப்படி சால்ட்டியாக. அம்மம்மம்மா, இது மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சே பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனால் அதுக்கான டைம் அமையவே இல்லை. இப்போ தான் 2015 நான் சாப்பிட்டதை 2025 நான் வீட்டில் செஞ்சு இப்போ சாப்பிட்றேன்.